வளச்சேரி பாலங்கள் உட்பட அனைத்து டெண்டர்களுமே மாநகராட்சி சபை இப்ப ரத்து பண்ணியிருக்காங்க. நிதி நெருக்கடி அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. இது எப்படி? திமுக ஆட்சியில் போடப்பட்ட டெண்டர் ரத்து செய்யப்பட்டுள்ளது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு திமுக முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார். கணக்கென்று வைத்திருக்கின்றோம். திமுக ஆட்சியில் போடப்பட்ட வேளச்சேரி பாலங்கள் உட்பட அனைத்து டெண்டர்களுமே மாநகராட்சி சபை இப்ப ரத்து பண்ணியிருக்காங்க. நிதி நெருக்கடி அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. இது எப்படி? சென்னையை பொறுத்தளவில் வளர்ச்சி திட்டங்கள் என்ற வகையிலே சென்னை பெருநகர மாநகராட்சி மேற்கொண்ட 800 கோடிக்கும் மேலான வளர்ச்சி திட்ட பணிகளை ரத்து செய்திருக்கின்றார்கள். ரத்து செய்யப்பட்ட பணிகளை மீண்டும் எப்பொழுது ஒப்பந்தம் கோரப்பட்டு மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு இன்றியமையாத பணிகள் என்பதை உணர்ந்து வெகு விரைவில் அந்த பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் எங்கள் உயிரினும் மேலான திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர் சிந்தையில் உதித்திட்ட வடசென்னை வளர்ச்சி திட்டத்தை முழுமையாக இன்றைக்கு முடக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு திட்டமும் ஏழை எளிய மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பின்னி பிணைந்திருக்கின்ற திட்டங்கள். அந்த திட்டங்களையும் நிதி நெருக்கடி என்று காரணம் காட்டி கடந்த ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் மாண்புமிகு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரின் புகழுக்கு புகழ் சேர்க்கும் என்ற காரணத்தால் நூலகங்கள், படைப்பகங்கள், விளையாட்டு மைதானங்கள், விளையாட்டு கூடங்கள், பூங்காக்கள், அதேபோல் கழிவுநீரேற்று நிலையங்கள், அதேபோல் தடையின்றி வழங்கப்பட இருக்கின்ற மின்சாரங்கள், இப்படிப்பட்ட பணிகளுக்கு இன்றைக்கு தடைகள் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். இவை அனைத்தும் மக்கள் வளர்ச்சிக்கான திட்டங்கள் என்பதால் இந்த ஆட்சியாளர்கள் அந்த பணியை தொடர வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டுகோள் வைக்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.